அடிக்கடி கோபப்படுறீங்களா? எத பார்த்தாலும் உங்களுக்கு கோபம் வருதா? கோபம் வந்த பிறகு தான் ஏன்டா கோவப்பட்டோமேன்னு வருத்தப்படுறீங்களா? ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்டின்னா, நம்ம கோபம் வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்பொழுது, நம்மளுடைய ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ங்கிற ரீசனிங்கான அந்த மூளை வந்து தவிர்க்கப்பட்டு, அமெக்டலாங்கிற அந்த எமோஷனல் பகுதி வந்து அதிகமா தூண்டப்படுது. இதனால தான் வந்து நம்ம அடிக்கடி கோபப்படுறோம். ஸோ இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸை வந்து நம்ம தூண்டக்கூடிய வேலைகளை செஞ்சோம் அப்டின்னா, அடிக்கடி கோபப்படுறத வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, கோபம் வரும்போது நல்லா ஆழமா மூச்ச உள்ள இழுத்து விடுறது. நான் கோபம் தான் படுறேன் அப்படிங்கிறத நமக்கு நாமே வந்து நம்ம சொல்லிக்கிறது. அதை இன்னொருத்தரோட மனநிலையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. யாரெல்லாம் நமக்கு கோபப்படுத்துறாங்களோ அவங்களோட மனநிலையிலேருந்து புரிஞ்சுக்கிறது. ஸோ அடிக்கடி கோபப்படுறது மூலமா என்ன நான் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு புரிதலை உண்டாக்கிக்கிறது. இதுதான் வந்து கோபத்திலேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு வழிகள். ஸோ கோபம் அப்படிங்கிறது ஒரு நல்ல உணர்ச்சி தான். அது நமக்கு நண்பனாக இருக்கும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர், மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம். For more details, log into www.srivarma.online. Call 9994211666.